கையில் இருக்கிற கையில் எத்தனை வியாதி வரும்? கை சம்மந்தப்பட்ட வியாதி, கால் சம்மந்தப்பட்ட வியாதி, அதை நீக்கிறதுக்கு உண்டான வழி இந்த அறிவுகள் தான் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த கை யாருடைய கை? நம்ம கையாது. இந்த கைக்கு உரிமையாளர் நாமா? இந்த கையை ஒருத்தன் வெட்டிக்கலாமா? அவன் கை தானே, அவன் கை தானே, அவன் கையை அவன் வெட்டனா என்ன? இந்த உயிரை அவன் போய்க்கலாமா? தூக்கு போட்டுக்கலாமா? நெஞ்சு திண்டுக்கலாமா? இந்த உயிர் அவன் உயிர் தானா? அவன் உயிரை எப்படி வேணாலும் செய்யலாமா? இப்படி ஆய்வு செய்து இதெல்லாம் அமானிதம், எல்லாத்தாலும் அமானிதமாக கொடுத்துருக்குறான். அவன் கையை அவன் ஒடிக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக வந்த அல்லாஹ் கொடுத்த கை. இப்படி சிந்திக்கிற தூக்கு போட்டுக்கொள்ளக்கூடாது. தன் உயிரை தனக்கு சொந்தம் அல்ல, எல்லாம் அமானிதம். இப்படி அறிகிற அறிவு தான் இங்கே ஓதுற அறிவு. கல்வி அறியாதவன் கல்வி இவனை அறிஞ்சினான், டாக்டர் வச்சுருப்பான், இதே சம்மந்தமான டாக்டர் கல்வி அங்கே வச்சுருப்பான். அந்த கல்வியில் வர்ற வியாதியை பற்றி அறியுமா? அதை பற்றி அறியுமா? திப்பி அறிவே உன்ட்ட இருக்குது, ரூஹானி அறிவு அங்கே இருக்குன்ட்டு. அவன் கல்வை பற்றி உண்டான ரூஹானி அறிவை எவன் அறியலையோ, இத்தடிக்கு லெவலாக மற்ற வஸ்துவனுடைய ரூஹானி அறிவை அவன் அறிய மாட்டான். பிரதானமான உறுப்பு பற்றியே அவனுக்கு தெரியல, மஷூரான ஒரு உறுப்பை பற்றியே அவனுக்கு தெரியல. கை கால்களெல்லாம் அடுத்த தரஜாவில் உள்ளது தானே, அதை பற்றி இவன் ரூஹானி அறிவு எங்கே வச்சுருக்க போகிறான்? அகமடையினாக தான் இருப்பான்னு சொல்கிறாரு. சொல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த துண்டு இருக்குது, இப்போ இந்த துண்டை பற்றி இது என் துண்டா, இது என் துண்டா, இது என்னுடைய ரோமாலா, இது என்னுடைய அபாவா? சும்மா மாலிக்கு ஹாதல் கித்தாப்னு எழுதுகிறோம், மஜாஸ் அது. மாலிக்கு ஹாதல், இந்த கித்தாபுக்கு மாலிக்கு, மாலிக்கு ஹாதல் மக்கான், இந்த வீட்டுக்கு மாலிக்கு, இந்த மஜாஸ் மாலிக்கு. உண்மையில் மாலிக்கு பூரா அல்லாஹ் தான். எல்லா வஸ்துவுக்கும் படைச்சவன் தான் மாலிக்கு. நாம் அமானிதமாக கொடுத்துருக்குறோம். இந்த துண்டு என்னிடத்துல அமானிதம். அமானிதம்னா என்ன அர்த்தம்? யார் அமானிதமாக கொடுத்தானோ அவன் இந்த துண்டை எப்படி புழங்க சொல்லியிருக்கிறானோ அது மாதிரி புழங்கணும். புழங்கக்கூடாதுன்னு சொன்னால் வச்சுருக்கணும். புழங்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்டபோது கொடுத்துடணும். இல்லை நீயும் புழங்கிக்கப்பா, சட்டி ஒன்று கொடுக்குறான், தேக்ஸா சட்டி, நாங்கள் ஊருக்கு போகிறோம்ப்பா, உன் சட்டி இங்கே இருக்கட்டும், நீ பிரியாணி ஆக்கலாந்தா ஆக்கியப்பா ஒரு நாளைக்கு, அது நான் வானான்னு சொல்லலை அப்படின்னு சொன்னால் ஆக்கணும். என் சட்டியை ஆக்கக்கூடாது, நீ உன்னை பாதுகாப்பு வச்சுக்கிட்டு ஆக்கக்கூடாது சொல்கிறதுக்கு அம்மாடி தான். இப்போ அதே மாதிரி இதை நீ குழைக்கலாம்னு கொடுத்தா இதை அழுக்காகிட்டா சோப்பு போட்டு பழையபடியாகி உபயோகிச்சுக்கலாம். இது என் துண்டு தானேன்னு சொன்னான்னு அர்த்தம். நல்ல கவனிக்கணும், இது என் துண்டு தானே, இந்த துண்டுக்கு நான் மாலிக்குன்னு சொன்னால் இதை அப்படி பிச்சில் போடவும் செய்யலாம், தீ பொருத்தி வச்சு இதை சாம்பலாகவும் ஆக்கலாம். அது என் துண்டு கருத்து. என் துண்டு பிச்சிலையும் போடுவேன், தீ பொருத்தியும் வைப்பேன், எப்படி வேணாலும் செய்வேன். அதுக்கு பேர் தான் மாலிக். நம்முடைய உறுப்புகள் எல்லாம் அமானிதமாக இருக்குது. அவன் எதில் புழங்க சொன்னானோ அதில் தான் புழங்கணும், எதில் புழங்க வேணாம்னு சொன்னானோ அதில் புழங்கக்கூடாது. சொல்கிறது தெரியுதுங்களா? இந்த மாதிரி அறிவுக்கு பேர் தான். இதை நான் தீப்படுத்தி வச்சேன்டா இந்த நூல்களை என்னன்னாலும் அல்லாவுடைய சவால்களை எண்ண முடியாது. அவ்வளோ சவால் இந்த துண்டுக்காடு வந்தது. ஏன் தீ வச்ச, ஏண்டா தீ வச்ச? நான் கொடுத்தத தீ வைக்கிறதா கொடுத்தேன்? அல்லா தான் மாலிக். அல்லா நீ கேட்டதுனால விளக்கம் சொல்ல வேண்டியதாக இது ஆகி போயிடுது. அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய அமல்கள் நல்லா கவனிக்கணும். நம்ம அமல்கள்னால சுவனம் கொடுப்பது வாஜிபல்ல. நீ விடிய விடிய அமல் செய்த, நீ காலமெல்லாம் உணவு வச்ச உன்னுடைய அமல்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பது
அல்லாஹ்வின் மீது வாஜிப் கிடையாது, வாஜிப் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறானே குர்ஆன் ஷரீஃபில் நான் சோனம் தர்றேன்னு சொன்னானே, கழிக்கிறான். அல்லாஹ்வுத்துல அப்து சும்மா விட மாட்டான், கழிக்கிறான். சரி, அது வாக்களித்ததில் அல்லாஹ் மீற மாட்டான், அவன் பதிலை கொண்டு தருவான். பிமா குன்தும் தாமலூன், பிமா குன்தும் தாமலூன்டே வரும், நீங்கள் அமல் செய்த காரணத்தினால் வரும். அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. பிமா குன்தும் தாமலூன நீங்கள் அமல் செய்த காரணத்தினால் சோழன் தருமா, பகுதி அங்கே ஒரு பகுதியை கூட்டி கொடுக்கணும். அவனுடைய பதிலை கொண்டு தான், அமலை கொண்டல்ல, அமலோட பதிலும் சேரணும். அமலோட ஒரு கூட்டத்தில் நிறைய சஹாபிகள் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மாமின்கும் மின்னகதின், அதில் அபூபக்கர் சித்திகள் எல்லாரும் பெரிய பெரிய சஹாபிகள்லாம் இருக்கிறாங்க. மாமின்கும் மின்னகதின் யுன்ஜீஹி அமலுவு, மாமின்கும் மின்னகதின் யுன்ஜீஹி அமலுவு, உங்களில் யாரும் எவரும் கிடையாது அவருடைய அமல் அவரை ஈடேற்றமாக்கி வைக்கிறது என்ற பேச்சு யாருக்கும் கிடையாது. மாமின்கும் மின்னகதின் யுன்ஜீஹி அஞ்சா யுன்ஜி அஞ்சா யுன்ஜீஹி அமலுவு, அவருடைய அமல் அவரை ஈடேற்றமாக்கி வைக்கும் என்ற பேச்சு உங்களில் யாருக்கும் கிடையாது. இப்படி சொன்ன உடனேயே ஒரு சஹாபி எழுந்தார், இந்த சட்டம் பொது சட்டமா யா ரசூலல்லாஹ், இந்த சட்டம் பொது சட்டமா, இந்த சட்டம் உங்களையும் உட்படுத்துதான்னு கேட்டார் ஒரு சஹாபி. அந்த யா ரசூலல்லாஹ், நீங்களும் அப்படித்தானா அப்படிங்கிற அர்த்தத்தில் உங்கள் அமல் உங்களை ஈடேற்றமாக்கி வைக்காதா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வானா நானும் தான், நானும் இந்த சட்டத்தில் உட்பட்டவன் தான், என்னுடைய அமல் என்னை ஈடேற்றமாக்கி இல்லா ஐயத்த கம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி, இல்லா ஐயத்த கம்மதனி அல்லாஹ், தகம்மத எத்தகம்மது, இல்லா ஐயத்த கம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி, அல்லாஹ் அவனது ரஹ்மத் என்ற சால்வை கொண்டு என்னை போர்த்தி கொண்டாலே தவிர, எத்தகம்மதுன்னா போர்த்துறது, அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு போர்த்தினாலே தவிர, ரஹ்மத்து ஒரு சால்வை மாதிரி, ரஹ்மத்தை கொண்டு போர்த்தினால் தவிர நானும் ஈடேற்றமாக முடியும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லா கவனிக்கணும். ஏன் அமலுக்கு சோனம் கொடுக்குறது வாஜிபல்ல, வாஜிபல்லன்ட்டோம். அல்லாவுக்கு நம்ம செய்கிற அமலுக்கு கூலி கொடுக்கறது வாஜிபுன்ட்டோம். வாஜிபை விட்டால் குற்றம் தானே. இப்போ வாஜிபு தரல, காலம்லாம் தொழுதோம், போட நரகத்துக்கு போட, என்ன நீதி? குர்ஆனில் சொன்னதில் என்ன ஆச்சு? என்ன கொஞ்சம் யோசி, என்ன சொன்னத்துக்கு நகரத்துக்கு போவா? என்ன நீ அல்ல அம்புடா, நீ வணங்குனது வாசம், உன் வணக்கத்தில் ஒத்துக்கொள்ளல, வணக்கத்தை தூக்கி முகத்திலே எறிஞ்சிட்டு நீ வணக்கம் ரியாவுக்காண்டி செய்த, கோளுக்காண்டி செய்த, கோல் கடிச்சு போச்சு, ஓடா சடகத்துக்கு. கேட்க முடியுமா? அங்கே வாய் தொடர்ந்து கேட்க முடியுமா? இப்போ வாஜிபுன்னு சொன்ன நல்லா கவனிக்கணும். வாஜிபுன்னு சொன்னால் வாஜிபை நிறைவேற்றாகவே கட்டணத்துக்குரியவன். ஏண்டா நீ வாஜிபு? எல்லாரும் அகில உலக மாநாட்டில் எல்லாம் கையெழுத்து போடுங்க, இந்த அல்லா தேவை நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வாங்க, அல்லா மேலே நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு எல்லாம் கையெழுத்து போடுங்க, இந்த அல்லா தகுதி என்னண்டு இறக்கிடலாம், கீழே கையெழுத்து போட்டு அல்லா இறக்க முடியுமா? சட்னி சாம்பாரிக்கு போட மாட்டான், இறக்க முடியுமா? இப்போ வாஜிபுன்னா நல்லா கவனிக்கன்னு சொல்கிறத, வாஜிபை விட்டால் தண்டனை கொடுக்கணும். தண்டனை யார் கொடுக்கறது? அல்லாவுக்கு தண்டனை யார் கொடுக்கறது? சொல்லு, தண்டனை கொடுக்க முடியுமா? அப்போ அவை காலமெல்லாம் தொழுதவனுக்கு நரகத்தையும் கொடுக்கலாம், காலமெல்லாம் அட்டகாசம் பண்ணவனுக்கு போடா சிவர்க்கம் போடா இன்னும் சொல்லலாம். என்ன அவனுக்கு என்ன சிவர்க்கம், இவனுக்கு என்ன நரகம், உஷாராயிரின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு தேவை அல்லா மேலே எதுவும் வாஜிபு இல்லை. வாஜிபுன்னு சொன்னால் என்ன வந்துடும்?
குற்றம் தண்டனைக்கு புரியான தண்டனை கொடுக்கறது யார், கேட்கறது யார்? அல்ல. எனது உஸ்தாது சொன்னாங்க என்னை ஓதி கொடுக்குற காலத்தில், யாஹ்யா ஒருத்தன் ஒரு நிறைய பெரிய மிராஸ்தார், அதே பண்ணு பாடமாக போனாலும் போயிடுறான். நீங்கள் இதெல்லாம் பையனில் சொல்லுங்க மக்களுக்கு. ஒருத்தன் பெரிய மிராசத்து நிறைய நிலம்பழம் வச்சுருக்கிறான், நிறைய மாடுகளை வச்சுருக்கிறான் உழுகிறதுக்கு, அதுக்கு இதுக்கு எரு அந்த இது கொண்டு வர்றதுக்கு. அதுக்கு பேர் என்ன, ஏர் உழுகிறதுக்கு, மற்றபடி அந்த சாணம் கிணமெல்லாம் கொண்டு வர்றாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, அந்த காட்டில் போடுறதுக்கு உரங்களை கொண்டு வர்றதுக்கு நிறைய மாடுகளை வச்சுருப்பான். அந்த மாடுகள்லாம் இப்படி கட்டி கிடக்கிறவங்க மூத்திரம் பெய், நம்ம மாதிரியா மூத்திரம் பெய் மாடு 2 லிட்டர் 1.5 லிட்டர் பெய் உனக்குதா? ஆமாம், நீங்கள் குடிக்கிற தண்ணி என்ன, இவன் மூத்திரத்தை போல யாருக்கு மாடு குடிக்கிறது மாதிரி தான் மூத்திரம் பெய். அப்போது மாடு அந்த மூத்திரமெல்லாம் போடுறது மாதிரி அதுக்கு நல்ல வாய்க்கா பறித்து கடைசியில் ஒரு பெரிய முடாவை, அந்த முடாவில் போய் மூத்திரம் சேருது. அதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்கோம், தினம் அந்த மூத்திரத்தை எடுத்து தூர எரிஞ்சிடுறா, டெய் குப்பன் படா சுப்பன் இன்னும் ஏற்படுத்தியிருப்பான். அவன் தினம் சுத்தம் பண்ணி வைப்பான். ஒருத்தர் 2 மூடாவை வாங்கினான். உஸ்தாது சொன்னது, ஒரு மூடாவை மூத்திரத்துக்கு அப்படி பதிச்சான், இன்னொரு மூடாவை 8 மாடி லிஃப்ட்டில் 8வது மாடியில் தான் அவர் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒரு ஸ்டாண்டில் போய் வச்சான், கீழே மண்ணு கிண்ணெல்லாம் போட்டு. அந்த ஸ்டாண்டே 10,000 ரூபா, 10,000 ரூபா வரை ஸ்டாண்டு. இது வாங்கினது ஒரு 25 ரூபா இருக்கும் மொடா, அது 10,000 ரூபாயில் போய் உட்காந்துருக்குது. அது 8வது மாடியில். ஒருத்தன் கேட்டான், என்னடா அந்த பானை குற்றம் செய்துச்சு, இந்த பானை என்னடா நல்லது செய்துச்சு, 2 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒன்றை வந்து மூத்திர தேங்காய் ஆக்கிட்ட, ஒன்றை கொண்டு போய் மேலே வச்சுருக்கிறிய, என்னடா இது அநியாயம், அறிவில்லாதவனே. இன்னொருத்தையும் கேட்டேன் அவனை பார்த்து, ஏன்னா நான் அறிவில்லாதவனா நீ அறிவில்லாதவனாடா, ஆனால் முட்டா போயிட நீ என்னடா நீ கேட்குறது, நான் சம்பாதித்த காசு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசு 2 மூடா வாங்கினேன், என் பிரயோஜனத்துக்காக வேண்டி வாங்கினேன், ஒன்றும் கூட மூத்திரத்துக்கு வச்சு ஒன்று எனக்காண்டி கொண்டு வச்சுருக்கிறேன், நீ என்னடா கேட்குறது, யாரா அறிவு கட்ட வகையில் நீ எப்படா என்கிட்ட கேட்கலாம், இந்த முடாவை மூத்திரத்துக்கு வச்சு அந்த முடாவை இதை கொண்டு வச்சேன், நீ எதுக்கடா கேட்குற அறிவு முட்டா பையல, நான் சம்பாதிச்ச காசு அப்படின்னா 2 மனுஷன். ஒரு மனுஷனை நரகத்தில் போட்டான், அப்படி நான் படைத்த பானடா, அது அங்கே மூத்திரத்துக்கு வச்சுருக்கோம்டா நரகத்துக்கு, நாம் கொண்டு வந்த மூத்திரம் சொன்னத்துக்கு அனுப்பணும்னா இந்த மாதிரி இருக்குது. அல்லாஹ் தஆலா நம்மளை சொர்க்கலோகத்துக்கு நரகலோகத்துக்கு 2 பானை போல். பானை தான் உண்மையிலே நம்ம பானை தான். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, மெத்த கூத்தாடி போட்டு உடை தாண்டி என்று ஒருத்தர் சொல்கிறார். நம்மளை சொல்கிறாருப்பா, நந்தவனத்தில் ஓராண்டின்றா அல்லாஹ் தஆலா நந்தவனத்தில் ஓராண்டி கற்பப்பையை வர்ணிக்கிறார். நந்தவனத்தில் ஓராண்டி அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த குழந்தைய நந்தவனத்தில் வளர்த்துறானா. கற்பப்பை நந்தவனம், அதில் ஆண்டிங்கிறத அந்த குழந்தைக்கு அந்த அல்லாஹ் தஆலா பேர் வைக்கிறான் ஆண்டின்னு. அந்த கற்பப்பையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை 4 மாதமாய் 10 மாதம் குயவன் தான் அல்ல, ஆண்டிங்கிறது குழந்தை. 4 மாதமாய் குயவனை வேண்டி அல்லாஹ் தஆலா குயவனா எல்லாத்து கொசப்பையங்கிற அல்லாஹ்வை எல்லாம் தம்சீல்களில் ஒன்றும் செய்யக்கூடாது. பெரியார்கள் மஜ்தூப் ஆகிட்டா அல்லாஹ் ஒரு காதலி மாதிரி தான் வச்சு பாடுவாங்க, காதலி மாதிரி தான் வச்சு போடுவாங்க. பெரியார் மஜ்தூப் ஆகிட்டா அல்லாஹ் மகசூக்கு இவர் ஆட்சிக்கு, அல்லாஹ் மகசூக்கு இவர் ஆட்சிக்கு. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு காதலிக்கிற ஆள், உனக்கு காதலிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல,
இந்த செய்த அவங்க இந்த இதிரீசெல்லாம் காதலிச்சா முடியாது. காசு இருக்கிற வரைக்கும் கூட வருவார். காசு காலியாக போச்சுன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் பயம் வரும். அதுதான் அப்போ என்னை விட்டால் மாப்பிள்ளைமார் எத்தனையோ உந்தனுக்கு உன்னை விட்டால் பெண்ணனுக்கு உண்டோர் மணமணி என்றார் உணங்குடியாது. அப்படி அப்படின்னா பெண்ணுங்கிற அர்த்தம் இல்லை. அப்படி அப்போ 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டினா அந்த கர்ப்பப்பை பிள்ளையோடு வர்றது போட்டு டப்புன்னு உடைச்சிடும். வெளியில் வந்தோடனே மேலே இருக்கக்கூடிய மூடி இருக்கக்கூடிய ஜவ்வு விலகி கீ 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 கீன்னு கத்த ஆரம்பிச்சு. கொண்டு வந்தான் ஒரு தோண்டி 4 மாத கொய்மனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி அம்மா அம்மா அல்லா பறக்கிறதுக்குள்ள லைத்தினி பலதத்துக்கு உம்முக்க எபுன ஆதம் பாக்கியா பன்னாசு ஹவுலக்க எல்ஹக்கூன சுரூரா ஃபஜ்ஹதிலி நஃப்ஸிக அன்த கூன இதா பக்கவ் ஃபீ யௌமி மௌத்திக யாஹிகௌம சுரூரா என்று சொல்கிறார். பிறக்கிற போது அழுதுட்டு பிறக்கிறான். வலதத்துக்கு உம்முக்க உனது உம்மு உன்னை பெற்றா எபுன ஆதம் ஆதமுடைய மகனே பாக்கியா நீ அழுகிற நிலையில் உள்ள அழுகுது. இந்த சின்ன அந்த துவாரத்தில் மண்டை வரணுமே வெளியில் சஜிதாவில் தானே இருக்குது. இப்படி தான் குழந்தை வெளியே வரும். கையில் தான் வரும். இப்படி தான் குழந்தை இப்படி தான் வெளியில் வரும். அப்போ அழுதுட்டு வெளியே வருது. உள்ளே அழுகுது என்று யாராவது உனக்கு அழுதாமல் அழுகுறாங்களா? வேற மறந்துட்டா அவன் லட்டு வாங்கிட்டோடா அது வாங்கிட்டோடா பேத்தி மறந்துட்டா அது வந்துட்டா இங்கே பார்த்தா ஒரே லட்டு ஜிலேபியும் அல்வா வாங்கிட்டு வரலாம். ஆனால் புள்ள இப்படி அழுகுது அழுகுறானா? உனக்கு அழுதாமல் அழுகிற ஒருத்தையும் கிடையாது. இல்லை லட்டு ஜிலேபிலையும் சாக்லேட்டு இருக்கான். வண்ணாசு ஹவுலாக்க எதா கூன சுரூரா உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எல்லாம் சுரூர்னால சிரிக்கிறாங்க. நீ இறக்கிற போது இப்படி மாற்றிக்க. நீ அழுகிற அவங்களெல்லாம் சிரிக்கிறாங்க. உருவு போகிற போது நீ சிரி அவங்களெல்லாம் அழுகட்டும் அப்படின்னு சொல்கிறார். இவங்க பிள்ளையே நேரம் உலமாக்கள் தான் தெரிஞ்ச பாட்டு தான். ஒன்னாசு ஃபஜ்ஹதி நீ நப்சிக்க உன் நப்சுக்கு நீ முயற்சி செய். அந்த கூன இதா பக்கவு அவர்களெல்லாம் அழுகிற நேரத்தில் நீ ஆகியிருப்பதற்கு ஃபீ யௌமி மௌத்திக்க நீ மௌத்தாகிற நேரத்தில் லாஹிகௌம சுரூரா நீ சிரித்தவனாக போ, அவர்களெல்லாம் அழுதுகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். சொல்கிறது தெரியுங்களா? இப்போ தெரிஞ்சு வச்சா அது சரி போட்டுன்னு கேட்கலாம்னு இருந்தேன். நீங்கள் ஒரு சுவாலை கேட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் நான் ஒத்துழைப்பு வைதா பிறகுனா மின சத்திரில் அவ்வளி முந்தின நிசுபு சத்திரண்டா நிசுபு மின் ஹாதல் கித்தாபி இந்த யஹ்யா உலூமுத்தீன் கித்தாபிலிருந்து முந்தின அரபாகத்திலிருந்து நாம் ஓய்வு பெற்ற பொழுது பிறகுனா ஓய்வு. அப்படின்னா இந்த யஹ்யா உலூமுத்தீன் 4 வால்யூம். 1 இபாதாத்து, 2வது ஆதாத். இபாதாத்து சம்பந்தமாக முதல் ஜில்து. இபாதாத்து சம்பந்தமாக முதல் ஜில்து. இபாதாத்துனா தொழுகை சக்காத்து நோன்பு இதை பற்றி. 2வது ஆதாத் மனிதன் அன்றாட ஆச்சாரங்கள் நிக்காகு பையு வாங்கிறது கொடுக்கறது மனிதனுடைய அன்றாட ஆச்சாரங்கள் ஆதாத். ஆதாத்தை பற்றி சொல்லுவார். இந்த இபாதாத்தும் ஆதாத்தும் அவயவங்கள்னால ரொட்டேஷன் ஆகிறது தான். தொழுகை நோன்பு சக்கா எல்லாமே உறுப்புகள் சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் தான். அதே மாதிரி ஆதாத்து விற்கிறது வாங்கிறது நிக்காக பண்ணுறது மக்களோட ஒன்றிச்சு வாழ்கிறது வெறுத்து வாழ்கிறது எல்லாமே அவயவங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கங்கள். 3வது முகலிக்காத்து. முகலிக்காத்தில் இது முதல் 3வது ஜில்துடைய முகலிக்காத்து. 4வது முஞ்சியாத்துன்னு சொன்னால் முகலிக்காத்துனா மனிதனை அதல பாதாளத்தை தள்ளக்கூடிய தீயவைகளை பற்றி எச்சரித்தல், மனிதனை ஈழேற்றமாக்கி வைக்கக்கூடிய சுபகுணங்களை பற்றி எச்சரித்தல் முஞ்சியாத்து.
இந்த ரெண்டும் இது ஒரு நிஸ்பு, அது ரெண்டும் ஒரு நிஸ்பு. அது லாகிரி, இது பாத்தினி. அது லாகிரை சேர்ந்தது, இந்த ரெண்டும் பாத்தினி. ஒவ்வொரு வால்யூம்லையும் 10 கித்தாப். முந்தின இபாதாத்தில் 10 கித்தாப், கித்தாபு சக்காத்து கித்தாபில் வச்சுன்னு வரும்போது 10 கித்தாப். முகிலிக்காத்தில் 10 கித்தாப், முஞ்சியாத்துலேயும் 10 கித்தாப். அந்த 10 கித்தாபில் முதல் கித்தாபு அஜாயிபு அதுக்குன்னு சொல்கிறார். இது புறகனா மின சத்திரில் அவ்வளி மின் ஆதல் கித்தாபி. இந்த கித்தாபிலிருந்து முந்தின அரைப்பகுதியிலிருந்து நாம் ஓய்வு பெற்ற பொழுது அந்த முந்தின 2 பாகம் எதில் உள்ளது? மினன் நகரி, அதனுடைய பகுசு. மினன் நகரி பகுசு செய்தல் என்றும் ஃபீமா எஜிரி அதல் ஜவாரிஹி, உறுப்புகளின் மீது நடக்கக்கூடிய விஷயங்களிலே. ஜாரிகத்துக்கு ஜம ஜவாரி, உறுப்புகளின் மீது நடக்கக்கூடிய விஷயங்களிலே பகு செய்கிறதுனா பகுசுன்னா என்ன தான்? ஆய்வு செய்வது. ஆய்வு செய்வதில் நின்றும் தான் எதுக்கு பயானு? அந்த சத்துருள் லெவலுக்கு பயானு. அதில் பாதியான பொழுது அது என்ன? மினல் இபாதாத்தி வல் ஆதாத், இபாதாத்து ஆதாத். ஒவ்வொரு இல்முல் லாகிரு, அது லாகிரான இல்மு, அவயவங்கள் சம்பந்தப்பட்ட இல்மு லாகிரான இல்மு. அங்கேயே வாக்களிச்சிருக்கிறோம். இபாதாத்து ஆதாத்து முடிஞ்சதற்கு பிறகு இது லாகிரான இல்முதான் என்று நினைக்காதே, உனக்கு எச்சரிக்கிறது பின்னால் வருது. முகிலிக்காத்து முஞ்சியாத்து வருது, இதை கரெக்டாக ஓது, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் நான் உன்னைய. அங்கேயே நான் வாக்களிச்சிருக்கிறேன். பவாதுனா நான் வாக்களித்த பொழுது, வாவு அந்த ஃபரகுனாவில் அந்நஷ்ரக நாங்கள் விரிவாக சொல்ல வேண்டும் என்பதை ஃபி சத்திரி சாணி, 2வது அரைப்பகுதியிலே விரிவாக நாங்கள் சொல்வதை வாக்களித்த பொழுது, எதை விரிவாக சொல்வது? சில விஷயங்களை. எஜிரி அதல் கல்வி மீது நடக்கக்கூடிய விஷயங்கள். அதென்ன மின சிபாத்தை மொழிக்காத்தி வல் முந்தியால், மனிதனை நாசமாக்கக்கூடிய, மனிதனை ஈடாற்றமாக்கி வைக்கக்கூடிய விஷயங்களில் நின்றுந்தான். ஒவ்வொரு இல்முல் பாத்தின், அது பாத்தினான இல்மு. ஏண்டா கீழே எழுதிக்க, இல்மல் பாத்தினிக்கு எழுதி தல்லுக்குஹி பி ஆலமில் மலக்கூத், லிதஅல்லுகிஹி பி ஆலமில் மலக்கூத், லிதஅல்லுகிஹி பி ஆலமில் மலக்கூத். இல்முல் லாஹிருக்கு பக்கத்தில் எழுதிக்க லிதஅல்லுகிஹி பி ஆலமில் முல்க். அந்த 2 ஆலமுல் முல்கில் சம்பந்தப்பட்டது. ஆலமுல் முல்குன்னா இந்த உலகத்தினுடைய ஆட்சி, உலக ஆட்சிக்கு உட்பட்ட உலகம், உலக ஆட்சிக்கு உட்பட்ட புலனுக்குட்பட்ட உலகம், உலக ஆட்சிக்கு உட்பட்ட உலகம். அல்லாஹ் ஆட்சி செய்யறான், உலகத்தை ஆட்சி. ஆலமுல் முல்கி ஷஹாதத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எப்படி மொழிபெயர்க்கணும்? உலக ஆட்சின்னு சொல்லலாம், புலன்களுக்கு உட்பட்ட உலக ஆட்சின்னு சொல்கிறோம். புலன்களுக்கு உட்பட்ட உலக ஆட்சி. கண்ணா பார்த்தறிவு, மோந்தறிவது, கேட்டறிவு, ஐம்புலன்கள் இருக்குல்ல, அதுக்கு பேர் ஆலமுல் முல்கி ஷஹாதா. இந்த 2 பாகம் இருக்குது. ஆலமுல் மலக்கூத், இந்த கல்பு இருக்குது. அது சொன்ன 2 வாசல் இருக்குது. ஒரு வாசல் ஆலமுல் முல்கின் பக்கம், ஒரு வாசல் அந்த ஆலமுல் மலக்கூத்தினுடைய வாசல். அங்கிருந்து கோடு போட்டால் அரிசுக்கு போகும். இங்கிருந்து ஒரு கோடு போட்டால் அது அரிசை போய் முட்டும். அந்த ஆலமுல் முல்கு இங்கிருந்து கோடு போட்டால் உலக நாடெல்லாம் அந்த கோடு சுற்றி வரும். உலக நாட்டை பூராத்தையும் அந்த கோடு குறிக்கும். ஆலமுல் முல்குன்னு சம்மந்தப்பட்டது. ஃபலா புத்த இதான் இப்படி ஆயிட்ட பொழுது அந்த இதுடைய தலுகி வந்து ஃபலா புத்த
அவசியம். அன்னு கத்திம அலைஹி, அந்த ரெண்டாவது பாகம் இல்முல் பாத்தினின் மீது முப்படுத்துவது. இல்முல் பாத்தினில் மொத்தம் ஒவ்வொன்றிலையும் 10 இல்லை. அப்போ இந்த முகிலிக்காத்து முந்தியாத்துங்கிற முகிலிக்காத்தில் 10, இப்போ முகிலிக்காத்து தொற்றுக்கிறோம். அதில் முதல்ல 2 கித்தாப், 10ல் 2 கித்தாபை சொல்கிறோம். அஜாயிபுல் கல்பு ஒரு கித்தாபு, அது ரியாதத்து நப்ஸ், நப்ஸை எப்படி பக்குவப்படுத்துறது, நப்ஸை பக்குவ நிலைக்கு கொண்டு வர்றது எப்படி. மைதா மாவில் ரொட்டி சொல்கிறது வாஸ்தவம், கோதுமை மாவில் ரொட்டி சொல்கிறது அவசியம், அரிசியில் சோறாகிறது அவசியம். என்ன போடுறோம், இந்த அரிசியில் சோறாகிறாங்க 3/4 மட்டும் ஊற வச்சு ஆக்கணும் அப்படி போடுறோம். ஊற வச்சு ஆக்கினா தான் பதுப்பம் வரும். உடனே கொண்டு ஆக்கினா எவ்வளோ உயர்ந்த அரிசியாக இருந்தாலும் அது போட்டுப்பான். 3/4 மட்டும் ஊற வச்சு ஆக்கு, ஊற வச்சு ஆக்குறது தான் பக்குவமாக சோறு வரும். இப்போ அதே மாதிரி இந்த அம்சம் பக்குவப்படுறது எப்படி, மைதா மாவில் ரொட்டி சொல்லலாம். ஒன்றுக்கு என்ன பாடுபடுறான், இவ்வளோ அதோட போராடுறான், ஊட்டுறான். உருட்டுனதோடு விடுறான்னா ஒரு உருண்டையாக எடுத்து போடுறான், ஒவ்வொரு உருண்டையும் தனியாக எடுக்கிறான். அடப்பா, அதுக்கு வாய் இருந்தால் ஏன்டா என்னையை போட்டு இப்படி அடிக்கிறேன். முதல்ல ஒரு உருண்டை, சாதா உருண்டை, அப்புறம் எடுக்கிறான், எண்ணெயை தடகிறான், அப்புறம் விரிக்கிறான். எவனையாவது எழுந்தால் கூட முதுகில் புண்ணாக போயிடும். அதுக்கு பிறகு தான் அடுப்புக்கு போகுது. அதுக்கு பின்னால் அப்படி குருமா ஊற்றுனோடனே பூரா குருமாவையும் உறிஞ்சிக்குது. ரொம்ப டேஸ்டப்பா. இதுக்கு தான் ரியாலத்து நம்ஸ். இதே மாதிரி இந்த நம்ஸை ரியாலத்து பண்ணி எது சொன்னாலும் கேட்குறது மாதிரி வச்சிடுறது ரியாலத்து. அப்போ அங்கேருந்து ஃபோட்டோ வந்து அங்கே அரிசியில் உள்ளது பூரா பெரிய கண்ணாடி, பெரிய முரட்டு கண்ணாடி, நல்ல கண்ணாடி, பெரிய கண்ணாடி அகலமாக. அது ஒரு மேட்டில் வச்சுட்டேன், ஒரு மேட்டில் தூக்கி வச்சுட்டப்பா ஒரு பெரிய கண்ணாடியை. அந்த கண்ணாடிக்கு நேர் கிழக்க இருக்கக்கூடிய ரோடு, வீடு, பஸ்ஸு எது போனாலும் அதில் தெரியுது. ரோட்டை பார்க்க வேண்டியதில்லை, மண்ணடிக்கு போய்கிட்டு இருக்கப்பா, இல்லைப்பா அந்த தருவப்பா, எல்லாம் பெரிய கண்ணாடி, மதராசே தெரியுது. அங்கேயே பார்த்துக்கலாம். டீ நகருடா, போய் டீ நகர்டா அப்படி சொல்லுமா இல்லையா, எல்லாம் மதராசி அதில் பதிவாகும். இது எப்படி மனது வருதோ அதே மாதிரி கல்பு இந்த நப்செல்லாம் கண்ணாடி போல் ஆகிட்டா. குழந்தை இல்லை எங்குள், எனக்கு குழந்தையே இல்லை, துவா செய்யுங்க மவு சுபானி. போமா என்ன போமாங்கிறீங்க, பாவா பார்த்து சொல்கிறேன். உனக்கு குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்கும். அவன் 7 வயசில் ஆஃபீஸ் ஆவான். அவர் ஓதி கொடுக்குற உஸ்தாத் பெரியவாளாக இருப்பார். அவர் எப்படி வருவார், பூரா ரிசல்ட்டு. அண்டகோடிகளுக்கும் ஓர் பந்தன கைக்குள் அடக்கி அரசால வல்லீர் அப்படின்னு அவர் பாடுறார் குணமுடியார். அப்போ இந்த அரிசியுடைய எழுதி வச்சதெல்லாம் இங்கே விழுகுது. இப்போ நம்ம பார்த்தா என்னது ஒவ்வொரு கூட தெரியும். என் பயிரை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு முதுகில் என்ன புண்ணு வந்திருக்கு பாருப்பா, கொஞ்சம் கண்ணாடி வச்சுக்கிட்டு எங்கே இங்கேயா இன்னும் இருக்கிற முதுகு நம்மளால் பார்க்க முடியல, பௌத்த பார்க்க முடியல. அப்போ இது அவங்களுக்கு தான் சொந்தமா, மவுசுபானிக்கு தான் சொந்தமா, நமக்கு அது வராதா? நமக்கு வரும். முகால் அல்ல, நாம் நபியாக முடியாது, நம்ம சஹாபியாக முடியாது, நாயகத்துக்கிட்ட சஹாபியாக முடியாது, இது ரெண்டுதே முடியாது. மற்றபடி குத்துபுல் அக்தாபியாக முடியாது, ஏன் வழியாக முடியாது, எல்லாம் இருக்குது. சொல்லலாமா போலாமா? நீ ஒரு கேள்வி கேட்க திருப்பி வச்சு வருது. அப்போ
பலாபுத்த அன்னு கத்திமாலி கிதாபு. இந்த 10 கிதாபில் 2 கிதாபை உட்படுத்துவது அவசியம். கிதாபன் ஃபி ஷரஹி அஜாயிபி சிஃபாத்தில் கல்வி அக்லாக்கிஹி, கல்புனுடைய தன்மைகள் கல்புடைய குணங்களை பற்றி உண்டான அற்புதங்களை விளக்குவது. கல்புடைய தன்மைகள் கல்புடைய குணங்களை பற்றி உண்டான அற்புதங்களை விளக்குவதிலே உண்டான ஒரு கித்தாபு. இப்போ கித்தாபன் வி கைஃபியத்தி ரியாதத்தில் கல்வி, அந்த கல்வியை பக்குவப்படுத்துவதுடைய கைஃபியத்தின முறையிலே உண்டான கித்தாபு. இந்த கைஃபியத்துங்கிறது இந்த சிஃபாத்தில் அத்துவு எது வரும்? பி ஷரஹி அஜாயிபி கைஃபியத்தி ரியாதத்தில் கல்வை பக்குவப்படுத்துகிற கைஃபியத்தினுடைய அற்புதங்களில் சிறை செய்கிறது. இப்போ தகுதீபி அகலாக்கிஹி, கல்புடைய அகலாக்குகளை செவ்வைப்படுத்துவது. தகுதீபிட சீராக்குவது. தகுதீப். சும்ப நந்தபியோ, இந்த 2 கித்தாபை உங்களுக்கு சொன்னதுக்கு பிறகு நாம் நகழுவோம். நந்தபின்னு அதை விட்டும் நகருவோம், செல்வோம். நந்தபியை நாம் செல்வோம். ஃபி ஷரஹி தப்சீரில் முஹ்லிகாத், முதல்ல இந்த 2 கித்தாபில் இத்தனை பாபு இருக்குது, இத்தனை பாபு இருக்குன்னு அந்த 2 கித்தாபுகளை உள்ள பாபுகள் பாடங்களை பற்றி விளக்குவார். அதற்கு பிறகு உள்ள புதுவார். நந்தபியூ தப்சீரில் முஹ்லிகாத்தி வல் முன்ஜியாத்தையும் முஹ்லிகாத்தையும் விளக்குற விஷயத்தில் நாம் நந்தபியூ செல்வோம். பாது லம்மன் பேர்ல மபனி, நந்தபியூ பாது லம்மன் பேர்ல மபனி. இல்லை முதாஃபிலை போக்கி முதாஃபிலை இருக்கிறதாக நீதி செய்தால் தமிழ் மணி. மின் கபுலு நாதா குல்லு மௌலன் கராபத்தன். சொல்லுங்க கதர்னதா ஹுமாலையும் மவாலின்னு வருமே. மின் கபுலு நாதா, மின் கபுலுங்கிற லம்மன் பேர் ரொம்பினி ஹீன்னு போயிருக்குமா. ஹீயை போக்கி முதாஃபிலையை போக்கி முதாஃபிலையை நியதி செய்யணும். நியதி செய்தால் லம்மன் பேர் தான் மபனி. கபுலு பாது தகுத்து ஞாபகம் இருக்கா? ஏதோ ஓதனா ஞாபகம் இருக்கிறது எடுத்து பாது மாதிரி ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, மாதம் விட்டு இன்னும் கபுல் பாதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல. சரி போட்டு நான் இடையிடையும் சொல்கிறது, கானூன்களையும் சொல்கிறது, ஞாபகத்துக்கு வர்றது தவிசி மணிக்காரங்க. பன் அது கூறினான இப்பொழுது நாம் கூறுவோம். மின் ஷரஹி அஜாயிபில் கல்வி, கல்வினுடைய அஜாயிபை விளக்கிறது என்றும் கூறுவோம். பி தரீக்கில் அருபில் அம்சாலி, கல்வியுடைய அஜாயிபை விளக்கிறதா இருந்தால் சில மிசால்களை வச்சுத்தான் உங்களை புரிய வைக்க முடியும். கல்வினுடைய உண்மையான ஹக்கீக்கத்தை புரிய வைக்க முடியாது. ஒன்று ஹக்கீக்கத்தை விளக்கிறது, ஒன்று லாகிற விலைக்கு பாத்தினை விளங்க செய்கிறது. இந்த கல்வினுடைய அகுவால்கள் கல்வியில் இன்னென்ன நிலைமையெல்லாம் இருக்கும்னு தான் விளக்க முடியுமே தவிர கல்வினுடைய உண்மையான விளக்கத்தை விளக்குனா அது சுயமாக அல்லாஹ் கொடுக்குறது. ஹக்கீகத்துடைய விளக்கத்தை யார் கொடுக்கணும்? நம்ம அந்த ஹக்கீகத்தை விளக்க முடியாது. அது இல்முல் முக்காஷபா சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம இல்முல் மாமலாவத்தான் அதில் இருக்கும். லாகிரை பற்றி விளக்கி இதன் மூலமாக அங்கே கொண்டு வழிகாட்டி விட்டோம். எங்கெங்கே போகிறது? அந்த மஸ்ஜிதுக்கு அந்த போகிறது, இப்படி போய் லெஃப்டில் திரும்பி அங்கே 2 சந்து வரும், இங்கிட்டு போயிடக்கூடாது, சேராக போடக்கூடாது, போகணும், அங்கிட்டு ஒரு சந்து வரும். இப்படிலாம் அங்கேயே சொல்லி போட்டு விளக்க முடியும். அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல விட முடியுமா? ஒவ்வொருத்தரையும் விட்டுக்கிட்டு இருந்தால் இவன் சொல்லி பார்க்குறதப்போ அதுக்காண்டி சொல்கிறாரு பாருங்க. இப்பொழுது அஜாயிபுல் கல்வி என்றும் நாம் கூறுவோம். தரீக்கில் லர்பில் நம்சாலி, உதாரணங்களை லர்புன்னா அடிக்கிறதல்ல, உதாரணங்களை ஆக்குவதன் மூலம். லர்புன்னா வேணா
ஜாலு ஜாலு ஆமாம் தர்பில் அம்சால் உதாரணங்களை ஆக்குவதன் மூலமாக உதாரணங்களை ஆக்குவதின் வழிகொண்டு உதாரணத்தை ஆக்குவதில் வழிகொண்டு எப்படிப்பட்ட உதாரணம் மா அம்சால்களை ஆக்குவது மாயக்குருபு மினல் அஃபாமி மா ஒரு அளவுக்கு உதாரணங்களை ஆக்குவது யக்குருபு மினல் அஃபாமி ஒவ்வொரு மனிதனுடைய பகுமுக்கு நெருங்குமே அந்த நாங்கள் அக்கறை யக்குருபுன்னு அது நெருங்கும் விளக்கங்களுக்கு நெருங்கும் சின்ன பையனுக்கு படித்து கொடுத்தா டே அல்லாஹ் தருவான்டா அல்லாஹ் தருவான் ஈசாயி எப்படி அல்லாஹ் தருவான் மறைச்சி வச்சுக்கிட்டு மேலேருந்து ஒருத்தன் பென்சிலை போட சொல்கிறது பத்தியா தெரிஞ்சுட்டான் பாரு இருவி தந்துட்டான் பாரு கருத்தர் தந்தாருடா அங்கே மேலேருந்து போட சொல்கிறது இப்போ அந்த பிள்ளையை ஏமாத்துறதுக்கு தகுந்த மாதிரி உதாரணம் சொல்லி வளர்க்குறான்ல அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் பப்ளிக்கு அவங்க மூளைக்கு தகுந்த மாதிரி உதாரணங்களை வச்சு தானே சொல்லணும் அது மாதிரி நீங்கள் உங்களுடைய மூளைக்கு தகுந்த மாதிரி முறையில் நான் வளர்க்குவேன்கிறார் மாயக்குருவு மெல்லமாமி விளக்கங்களுக்கு நெருக்கமாகுமே அந்த முறையை கொண்டு அந்த முறையை லர்பில் அம்சாலி மாயக்குருபி மெல்லமாமி அபுகாம்களுக்கு நெருக்கமான ஒரு முறையிலே அம்சால்களை ஆக்குவதன் மலையை கொண்டு அஜாயிபுல் கல்வியுடைய விளக்கத்தில் நின்றும் இப்பொழுது நாம் கூறுவோம் ஏன் இப்படி அப்காமலுக்கு நெருக்கமான உதாரணங்கள் கொண்டு ஏன் விளக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அப்போ இன்ன தஸ்ரீக பி அஜாயிபி இந்த கல்வியுடைய அற்புதங்களை தெளிவாக விளக்குவது தஸ்ரீண்டா ஸ்பஷ்டமாக விளக்குறது தெளிவாக விளக்குவது அசுராரிகி இந்த கல்புடைய அசுரார்களை பரம ரகசியங்களை தெளிவாக எப்படிப்பட்ட பரம ரகசியம் அத்தாகிலத்தி அந்த பரம ரகசியங்கள் உட்பட்டுள்ளன ஃபி ஜும்லத்தி ஆலமில் மலக்கும் அமர உலகத்தினுடைய கூட்டத்திலே அது உள்ளே நுழைஞ்சது ஆலமன் மலக்குத்துக்குள்ள தாக்கிலான அந்த பரம ரகசியங்களை தெளிவாக விளக்குவது என்பது மிம்மா ஒரு சில விஷயத்தின்றுமா இருக்கும் எக்கில் உண்ட சிரமமாகும் அந்த அறிக்கை அதை விளங்குறது தோற்றும் அக்குசருள் அபுகாம் பெரும்பாலோருடைய விளக்கங்கள் பகுமுகள் பெரும்பாலோருடைய விளக்கங்கள் எக்கில் என்னன்னா தான் சிரமமாக அது வழங்க முடியாது சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு பின்னால் உண்டான விஷயத்தை விளக்குறது மாதிரி அதற்கு என்னென்னவோ சொல்கிறாருப்பா உனக்கு விளங்குச்சாடா எனக்கு ஒன்றும் விளங்கலை அப்படிதான் சொல்லுவான் என்னமோ சொல்கிறாரு புள்ள உண்டாகுங்கிறாரு அது உண்டாகுங்கிறாரு கர்ப்ப பையில் போய் நுத்துவா படுங்கிறாரு நுத்துப்பாட்டானடா எனக்கு பீசாப் தானே வருது அப்போ எவ்வளோ அவனை கெடுத்துறது அல்லவா அவனை கெடுத்து குட்டிச்சவராக்குறது அல்லவா அவனை கொண்டு போய் இது எப்படி விளங்குதோ வச்சிருக்கிறோமோ இது மாதிரி தான் நம்ம அல்ல அவள் சின்ன பிள்ளைங்க ஆன்மீக ஞானவான்களத்தில் நம்ம சின்ன பிள்ளைங்க அதனால் ஹக்கீகத்தை விளக்குனா அவன் எப்படி சிரிப்பானோ அது மாதிரி சிரிச்சிடும். சின்ன பிள்ளை வீடு கட்டி விளையாடுது, இது வீடு மாடு வளர்ந்து ஒருத்துக்குள்ளே போய் ஒரு கல்லை கொடுத்து பால் கொடுக்க ஆமீனா பால் தீக்கிற மாதிரி போயிடுச்சு 2 கல்லை தர்றது வீடு கட்டி விளையாடி இல்லை இது நம்ம பார்த்துட்டு பாருப்பா அது பிள்ளைய பேசிக்கிறத பாருப்பா வீட்டில் இருக்கிற மாதிரியே பேசுது பாரு பால் அவங்க போதான் இது இருக்கு பொறுமை ஏறி இப்போ தான் பால் கறந்துக்கிட்டு இருக்குது மகமூதா அப்படிங்கிற ஒரு பிள்ளை போய் பால் கரடி அந்த பால் கறக்கிறோமா இல்லை வீட்டில் உள்ள காப்பி டூ காப்பி எல்லாம் பேசும். இதை பார்த்து நம்ம சிரிக்கிறோம். அது மாதிரி நம்ம வீடு கட்டினா மலக்குமார்கள் சிரிக்கிறாங்க. இங்கே கண்ணாடி இங்கே கண்ணாடி இப்படி வைக்கணும் மலக்குமார் சிரிக்கிறாங்க. ஏன் வீட்டை கட்டுறா அடுத்த மாதம் 8ஆம் தேதி மரணம் எழுதியிருக்குது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி மரணம் எழுதி பாரு. அல்லாஹ் அக்பர் சிரிக்க இங்கிட்டு வைக்கிறா இங்கிட்டு ஒரு ரூம் வைக்கிறா இங்கிட்டு கண்ணாடி வைக்கிறா. இந்த இதை பார்த்து நீ சிரிக்கிறது போல உன்னுடைய பெரிய பங்களாவை பார்த்து மலக்குமார்கள் சிரிக்கிறாங்க. இதான் நமக்கு வித்தியாசம்.